குட் மார்னிங்ப்பா. நான் இன்னைக்கு கெமிக்கல் கைனடிக்ஸில் 2 கொஷின் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஆல்ரெடி கெமிக்கல் கைனடிக்ஸில் கொஞ்சம் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிறீங்க அப்படின்னா. பட் நீங்கள் ஒருவேளை கெமிக்கல் கைனடிக்ஸில் பேசிக்கே தெரியல, ரொம்ப மனப்பாடம் பண்ணி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக் லெவலாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக பேசிக் லெவல்லேருந்தே கொண்டு போகிறேன். கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை. ஸோ இதில் பாருங்கடா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைஃப் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்தை வச்சே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்க இந்த ரியாக்ஷன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ங்கிறத கன்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா ஹாஃப் லைஃப் உடைய ஃபார்முலா டி ஹாஃப் வில் பி ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை கே. இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டிபெண்ட் பண்ணியே இல்லை. அதனால அவங்க ஹாஃப் லைஃப் கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு சொன்ன உடனேவே இதை ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இப்போ ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? கே வில் பி ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை டி log of இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் அட் டைம் டி. ஓகே, இப்போ நான் இந்த ரியாக்ஷனே காட்டல இல்லையா, அந்த ரியாக்ஷனை வந்து நான் எழுதுறேன். இப்போ நான் ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷனை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காம விட்டுட்டேன். ஸோ ரியாக்ஷன் எழுதுறேன். என்னன்னா, என்ன ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பென்சின் டைசோனியம் குளோரைடு கொடுத்துருந்தாங்க. பென்சின் டைசோனியம் குளோரைடில் ஹீட் பண்ணி காப்பர் வித் HCl ஹீட் பண்ணிட்டு இதில் Cl குளோரோபென்சின் ப்ளஸ் நைட்ரஜன் கேஸ். ஸோ மோல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பேலன்ஸ் ஆகி தான் இருக்குது இந்த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட்ரஜனுடைய அமௌண்ட்டு 10 லிட்டர் இருந்ததான் ஆஃப்டர் டைம் டி. இப்போ அதாவது டி இஸ் ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப 10 லிட்டரில் இருந்தது, அதாவது ப்ராடக்ட். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, டைம் வேணும். சரி, 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வேணும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 அட் டி, சாரி வால்யூம் ஆஃப் N2 அட் டி இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான டேட்டாவே இங்கே இல்லை. ஒன்று நம்மளுக்கு டி ஹாஃப் கொடுத்துருந்துருக்கணும், அதுவும் இல்லை. கே கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. இது ரெண்டையாவது கரெக்டாக கொடுத்துருக்கணும், அதுவும் இல்லை. ஆனால் டி இருக்குது இல்லையா. இப்போ டி வந்து இங்கே 10 மினிட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால நான் 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். சரி, இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ரியாக்டன்டோடைய இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வேணும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 50 லிட்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்குன்னா நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் 50 லிட்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்கடா, இது கேஸ். ஸோ N2 கேஸ் அப்படின்னா வால்யூமையும் நம்பர் ஆஃப் மோல்ஸையும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அவகேட்ரோ லா படி, அவகேட்ரோ லா என்ன சொல்லுது, எந்த கேஸாக இருந்தாலும், இப்போ நீங்கள் வந்து நான் அமோனியா கேஸாக இருந்தாலும், நைட்ரஜன் கேஸாக இருந்தாலும், ஆக்சிஜன் கேஸாக இருந்தாலும், எந்த கேஸாக எடுத்தாலும் 1 மோல் எடுத்தீங்கன்னா அது 22.4 லிட்டர் தான் ஆக்குபை பண்ணும். நீங்கள் வந்து நான் அமோனியா எடுத்திருக்கேன், அமோனியாவோட மாஸ் வந்து மாலிகுலர் மாஸ் வந்து 17 கிராமு, அப்போ அது வந்து மற்றதை விட அதிகமாக ஆக்குபை பண்ணுமா? நைட்ரஜனோட மாஸ் 14 கிராம் தான். அப்போனா அது வால்யூம் வேறவா இருக்குமான்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. கேசிய ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா எதுவாக இருந்தாலும் 1 மோல் வில் பி ஈக்குவல் டு 22.4 லிட்டர். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வால்யூமும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஸ்டாக்கியோமெட்ரியில் என்ன, நீங்கள் இதுக்கு முன்னாடி லிமிட்டிங் ரியேஜென்ட் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருப்பேன்டா, அதில் வேணா போய் செக் பண்ணி பாருங்க. மோல்ஸ் ரேஷியோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 மோலை ரியாக்ட் பண்ண எடுத்தீங்கன்னா 1 மோல் குளோரோபென்சின் ஃபார்ம் ஆகுது, 1 மோல் N2 ஃபார்ம் ஆகுது. ஸோ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வால்யூமையும் நம்பர் ஆஃப் மோல்ஸையும் ப்ரொபோர்ஷனுங்கிறதுனால நான் வந்து மோல்ஸ் ரேஷியோவை வால்யூம் ரேஷியோவா எடுத்துக்கலாம், வால்யூம் ரேஷியோவை மோல் ரேஷியோவை எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வால்யூம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால நான் இங்கே 50 லிட்டர் N2 கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா 1 மோல்னா சேம் அமௌண்ட் ஆஃப் மோல் ரியாக்ட் ஆயிருக்கு. அப்போ 50 லிட்டர் ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கே இனிஷியலாக எவ்வளோ எடுத்திருந்திருப்பாங்க அவங்க அப்படின்னா 50 லிட்டர் தான் எடுத்திருந்திருப்பாங்க. அப்படி எடுத்திருந்ததுனால தான் கரெக்டாக 50 லிட்டர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரியாக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ இனிஷியல் 50 லிட்டர், ஸோ இனிஷியல் வால்யூம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னாட்ட நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூமில் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். அதாவது இனிஷியல் வால்யூம் எப்படி கண்டுபிடிச்சேன், கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குன்னா இனிஷியலாக இது எடுத்திருந்தா தான் இது வந்துருந்துருக்கும். ஏன்னா 1 மோல் எடுத்திருந்தா தான் 1 மோல் நைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ 50 லிட்டர் எடுத்திருந்தாங்கன்னா தான் 50 லிட்டர் N2 கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஆஃப்டர் டைம் டி கம்ப்ளீஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரியாக்டன்ட் இருந்திருக்காது, இது ஃபுல்லாமே ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்போ இனிஷியலாக அவங்க எடுத்தது 50 லிட்டர் தான். அதுக்கப்புறமா பாருங்க, இந்த இடத்துல ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் கேஸ், ஏன்னா நம்மளுக்கு இனிஷியல் கண்டுபிடிச்சிடும், ஏடி வேணும், அதாவது A10. 10 நிமிஷத்துல ஏவோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருந்திருக்கு அப்படிங்கிறது. 10 நிமிஷத்துல எதோட கான்சன்ட்ரேஷன், நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா 10 நிமிஷத்துல வெறும் 10 லிட்டர் தான் ரியாக்ட் ஆயிருக்கு. நம்ம இனிஷியலா எடுத்தது 50 லிட்டர். ஸோ பேலன்ஸ் 40 லிட்டர். நம்ம எப்பயுமே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் பேலன்ஸ் கான்சன்ட்ரேஷன் அட் டைம் டி தான் போடணும். ஸோ 2.303 டிவைடட் பை 10 log ஆஃப்
50 டிவைடட் பை ஆஃப்டர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 10 லிட்டர் ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 40. என்ன இது கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டு நீங்க ஃபார்முலாவை கொடுத்துட்டு வால்யூம்ல போட்டிருக்கீங்க அப்படின்னா மேலையும் கீழையும் ஒரே இதான் எடுத்திருக்கேன். வால்யூம்ல எடுக்கலாம், கிராம்ல எடுக்கலாம், நம்பர்ஸ்ல எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மேலையும் கீழையும் இருக்கிற யூனிட் கேன்சல் ஆகி நம்மளுக்கு வெறும் நம்பர் தான் கிடைக்கும். அதனால நோ இஷ்யூஸ். கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரெஷர் யூஸ் பண்ணிக்கிடலாம், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ரெண்டுமே ஒரே யூனிட்டா இருக்கணும். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.303 டிவைடட் பை 10 லாக் ஆஃப் 1.25 வரும்டா. ஸோ ஆப்ஷன் பி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்டா. இந்த இடத்துல புரியலன்னா வாட்ஸ்அப்ல இந்த இடத்துல புரியல அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா எப்ப எனக்கு இந்த இடத்துல புரியல, இங்க ஒரு குழப்பமா இருக்கு, இங்க நீங்க சொன்ன பாயிண்ட் இந்த வார்த்தை நீங்க சொல்லியிருக்கீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல ஒரு புக்கையே ரீட் பண்றீங்க, இந்த புக்ல எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அர்த்தம் தெரியல, ஆக்சுவலா டவுட் கேட்கணுங்கிறதுக்காண்டி கேட்கக்கூடாது, இந்த பாயிண்ட்டுக்கு அர்த்தம் தெரியலங்கிறது ரியலா சாட்டிஸ்பாக்சனா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியலன்னு கேட்கறப்பயே பாதி ஜெயிச்சிட்டீங்கடா. மீதிலாம் உங்களுக்குள்ள இருக்கிற டீச்சர் வெளியே வந்துட்டாங்கன்னா நான் சும்மா ஒரு கைடு தான், ஒரு ஹெல்ப்பர் தான், உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தான் நான். ஸோ நீங்க அந்த லெவலுக்கு கொண்டு போய் என்ன அசிஸ்டண்டா யூஸ் பண்ணணுமே தவிர்த்து என்ன ரூலரா யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க அசிஸ்டண்டா இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணணும், சரியா? எனக்கு இப்ப நான் கேட்கறதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணி எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின் இதை கேட்டிருந்தீங்க. இது ஒரு குழப்பமான கொஸ்டின் தான். இந்த ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணிட்டு இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இது எதுவுமே ஒழுங்கா ரியாக்ட் ஆகல, அப்படிதானே? அதாவது எப்படி இருக்குன்னா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, ஒண்ணு மாறுது. நான் எனக்கு ஒரு ரியாக்ஷனா இருந்தா ரேட்டை கரெக்டா எழுத சொல்லி கொடுத்துருக்கான் இல்லையா? தட் இஸ் கெமிக்கல் கைனடிக்ஸ் ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துட்டீங்க. இந்த பாருங்க சுத்தி வந்துகிட்டு இருக்கு, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நீங்க ஈஸியானதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு கஷ்டமானதெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த கொஸ்டின். சரி, நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ஏங்கிறது ஒரு ரியாக்டன்ட்ப்பா. நான் ஏங்கிறது ரியாக்டன்ட்ங்கிறதுனால இந்த ரியாக்டன்ட்டுடைய ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை நான் எழுத போறேன் -dA/dt. ஏன்னா ரியாக்டன்ட் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலா குறையணும். ஸோ எக்ஸ்பெரிமெண்டலா குறையணும் அப்படின்னா தியரிட்டிக்கலா என்ன, ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கணும், K1A. ஸோ ரியாக்டரோட கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. பட் இங்க பிரச்சனை என்னன்னா ஏ இந்த பக்கம் மட்டும் இல்ல, இந்த பக்கமும் ரியாக்ட் ஆகுது. நல்லா கவனிங்க, K1A அந்த பக்கமும் ரியாக்ட் ஆகுது, அதே மாதிரி K4A இந்த பக்கமும் ரியாக்ட் ஆகுது. ஸோ அப்ப என்னன்னா ரெண்டு பக்கமும் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா K1A பிளஸ் K4A. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. இப்ப dA/dtன்னு வச்சேன்னு வச்சுக்கோங்க, dA/dt that will be equal to K4, ரெண்டுமே மைனஸ்ல வருது இல்லையா, K1A மைனஸ் K4A. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னா இல்லை. ஸோ இது அவுட். dA/dtல அவங்க கொடுத்துருக்கிறது அவுட். அடுத்து dC/dtக்கு வருவோம். இப்ப நான் dC/dt எழுதுறேன். dC/dtங்கிறது இப்ப நான் இந்த ரியாக்ஷனை எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா இங்க இருந்து இங்கேயும் கன்சிடர் பண்ணலாம், இங்க இருந்து இங்கேயும் கன்சிடர் பண்ணலாம், எதை வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த இதை கன்சிடர் பண்றேன். இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா இங்க சி ரியாக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, அந்த பக்கம் என்னன்னா ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ நான் என்ன dC/dtங்கிறது ரியாக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா -dC/dt அப்படின்னு எழுதணும். ஸோ ரியாக்ட் ஆகுதுன்னு நீங்க எதை வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு பக்கமும் கன்சிடர் பண்ணி சொல்றேன். முதல்ல B2Cன்னு கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். B2Cன்னு கன்சிடர் பண்றீங்கன்னா இந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை நீங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் Bலையும் எழுதலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் Cலையும் எழுதலாம், எக்ஸ்பெரிமெண்டலா. ஸோ எக்ஸ்பெரிமெண்டலா இந்த ரியாக்ஷன் ரேட்டை -dB/dtன்னு எழுதணும், இல்லாட்டி +dC/dtன்னு எழுதணும். நான் ஃபர்ஸ்ட் இந்த கேஸை கன்சிடர் பண்ண போகிறேன். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரியாக்ஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ல தான் அவங்க ப்ராடக்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரியாக்ஷனை கன்சிடர் பண்றேன்னா dC/dt பிளஸ்ல தான் வரப்போகுது. ரியாக்டன் டேர்ம்ஸ்ல எழுதியிருந்தேன்னா அது மைனஸ்ல வந்திருக்கும். ஆனா நான் இந்த ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணி dC/dt பிளஸ்ல தான் எழுத போறேன், தட் இஸ் ப்ராடக்ட்ல தான் எழுத போறேன். அப்போ இதுக்கு K2B அப்படின்னு வந்துடும். ஸோ dC/dtக்கு K2B வந்துருச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த dC/dt இங்கிட்டு ஃபார்ம் ஆகிறது மட்டும் இல்ல, ஃபார்ம் ஆன அதே வேகத்துல இங்கிட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபார்ம் ஆன அதே வேகத்துல இந்த பக்கம் குறைய போகுது அப்படிங்கிறதுனால -K3C. அதாவது இந்த ரியாக்டன்ட் என்ன, இப்ப இந்த சி என்ன ரியாக்டன்டா மாறி மறுபடியும் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஃபார்ம் ஆனதோட நின்றுச்சுன்னா எனக்கு இதோட முடிஞ்சிடும். ஆனா ஃபார்ம் ஆனதோட நிக்காம என்ன செய்யுது அப்படின்னா திருப்பி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ திருப்பி ரியாக்ட் பண்ணும்போது இது ரியாக்டன்டா மாறிடுது. அதனால K3Cயை மைனஸ் பண்ணிக்கிடணும்.
இங்க எப்படி நான் பிளஸ் பண்ணினேன், ஏன்னா ரெண்டுலயுமே ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் ஆக தான் செஞ்சுச்சு, அதனால பிளஸ் பண்ணேன். ஆனா இங்க ஒரு இடத்துல ரியாக்ட் ஆகி ஃபார்ம் ஆகுது, ஒரு இடத்துல டீகம்போஸ் ஆகுது. ஸோ எனக்கு என்னன்னா ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன் தான் வேணும், ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன் வேணும், ஆனா அந்த பக்கம் டீகம்போஸ் ஆகுறதுனால அது மைனஸ். இதே இது நான் இந்த ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணி கூட சி எழுதலாம். எழுதி பார்ப்போமா? இப்ப இந்த ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணா இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் சில தானே இருக்கு, அதனால மைனஸ் டிசி பை டிடி. அதாவது ஆப்ஷன் வந்து டிசி பை டிடில தான் கொடுத்துருக்கிறதுனால மைனஸ் டிசி பை டிடி எழுதுறேன். இதுதானே ரியாக்டன்ட், அதனால K3C, ரைட்? ஏன்னா ரியாக்டன்ட் உடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து தான். இங்க பிரச்சனை என்னன்னா சியை டீகம்போஸ் ஆகும்னு பார்த்தா இங்கிட்டு இருந்து ஒன்னு ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இங்கிட்ட இருந்து ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த டீகம்போஷன் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா K2B, ஏன்னா அதுல ரியாக்டன்ட் பி தான். எப்பயுமே ரியாக்டரோட கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் எக்ஸ்பெரிமெண்டல்ல இருக்கு, தியரிட்டிக்கல்ல இருக்கணும். ஆனா எக்ஸ்பெரிமெண்டல்ல ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷனும் இருக்கலாம், ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனும் இருக்கலாம். நான் எக்ஸ்பெரிமெண்டல் சொல்றது எது தெரியுமா? இந்த பக்கம் இருக்கிறது இருக்கு இல்லையா, அதாவது ரேட் கான்ஸ்டன்ட் இல்லாம இருக்கிற எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஸோ இந்த டேர்ம்லையும் கொடுக்கலாம். இப்ப நான் மைனஸ் அந்த பக்கம் போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க மறுபடியும் இந்த ரியாக்ஷன் இந்த இது வந்துருச்சு. ஸோ எந்த மெத்தட்ல பார்த்தாலும் கரெக்டா வருது பி ஆப்ஷன் தான். நம்ம வந்து டி ஆப்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். இப்ப டிடி, இப்ப எனக்கு என்னன்னா டி பை டிடி, அகைன் ரெண்டு ரியாக்ஷனை நான் கன்சிடர் பண்ணலாம். இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் எந்த ரியாக்ஷனை கன்சிடர் பண்ண போறேன் அப்படின்னா டிக்கு டி ஃபார்ம் ஆகிற ஒரு ரியாக்ஷனை கன்சிடர் பண்ண போறேன். அப்போ டி ஃபார்ம் ஆகுதுன்னா டிடி பை டிடி தான். ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணும்போது எனக்கு ரியாக்டன்ட் சி, ஸோ K3C ஃபார்ம் ஆகிற ரியாக்டன்ட் எப்பயும் போல வந்துருச்சு. ஆனா இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகிற ரியாக்டன்ட் தான் இன்னொரு பக்கமும் இருக்கு, ஆனா அது K4C. ஸோ நான் ஆக்சுவலா இந்த ரியாக்டன்டோட மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா இங்க என்ன ஆகுது, இந்த டி ரெண்டு பக்கமும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இங்கேயும் இந்த இதுக்குரிய ஃபார்மேஷன் என்ன ஆகுது, அதாவது ஒரு பக்கம் இந்த இடத்துல என்னன்னா ஒரு பக்கம் ஃபார்ம் ஆச்சு, ஒரு பக்கம் டீகம்போஸ் ஆச்சு. ஆனா இங்க என்னன்னா ஒரு பக்கம் ஃபார்ம் ஆகுது, இன்னொரு பக்கமும் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த டிடி பை டிடில ரெண்டு ஃபார்மேஷன் ஒளிஞ்சிருக்கு, K4A. இது இல்ல பாத்தீங்களா அங்க? சரி, இது நான் இன்னொரு ரியாக்ஷனை தூக்குறேன். இது டி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதே ரியாக்ஷனை தூக்குறேன். ஸோ டி இந்த ரியாக்ஷன் எடுக்கிறேன். தட் இஸ் இந்த ரியாக்ஷன் எடுத்தேன்னா அங்கேயும் டி பை டிடி தான், ஏன்னா அங்கேயும் ப்ராடக்ட்ல தான் டி இருக்கு. ஸோ அங்கேயும் டிடி பை டிடி. இங்க என்ன ஆகுது அப்படின்னா டிஏ ஃபார்ம் பண்றது ரெண்டு பேர், K4Aவும் ஃபார்ம் பண்றாங்க, KCCயும் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இதுல இல்லை, அப்போ பி ஆப்ஷன் தான் ரைட். சரியா? ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து ஒரு JEE அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின், நல்லா இருக்கு கொஸ்டின். இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதை பார்த்தீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு புரியாது. எடுத்த உடனே வீடியோவை பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் நான் சொல்றேன்னு ஏதோ புரியாத விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு புரியல, அது ஓகே தான் அப்படின்னு விட்டுட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஏன்னோ கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, செல்ஃப் கன்வின்சிங்கா இருக்கணும். நான் சொல்றதுனால கன்வின்சிங்கா இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நீங்க என்ன செய்யணும்னா கெமிக்கல் கைனடிக்ஸை ஒரு தரவா பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கான்செப்ட் கிளியர் ஆகும். ஒரு கொஸ்டின் தான், ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட எடுத்துக்கிடும். ஆனா அந்த 2.5 மணி நேரத்துல நீங்க நிறைய கத்துக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல் கைனடிக்ஸ்ல நீங்க ஒரு மாஸ்டர் ஆயிடலாம். செஞ்சு பாருங்கடா. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. தேங்க்யூ.